குஷ்புவ பாக்கலன்னா, அந்த நடிகை கிட்ட லவ்வ சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு கிரஷ் இருந்துச்சு. இயக்குனர் சுந்தர் சி அப்புறம் நடிகை குஷ்பு 2 பேரும் தொடர்ந்து பிஸியா இருந்துட்டு வராங்க. தயாரிப்பு, நடிப்பு, அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம் நடிகை குஷ்பு பிஸியா இருக்கக்கூடிய நிலையில, இன்னொரு பக்கம் தயாரிப்பு, இயக்கம், நடிப்பு அப்படின்னு சுந்தர் சியும் பிஸியாவே இருக்காரு. போன சில மாசத்துக்கு முன்னாடி அவரோட நடிப்பு அப்புறம் இயக்கத்துல வெளியான அரண்மனை 4 படம் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி அவருக்கு வாங்கி குடுத்துச்சு. அதுக்கு அடுத்ததா கலகலப்பு 3 அப்புறம் மூக்குத்தி அம்மன் 2 படங்கள இயக்க சுந்தர் சி கமிட் ஆயிருக்காரு. இதுல கலகலப்பு 3 படத்த அவரோட அவ்னி கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கு. இந்த 2 படங்கள்ல அவர் நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சீக்கிரத்திலேயே இந்த படங்களோட ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கப்பட இருக்கு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு அடுத்தடுத்த தளங்கள்ல தன்னை இணைச்சிட்டு வராரு சுந்தர் சி. ரொம்பவுமே பிஸியான இயக்குனரா இவரு தொடர்ந்து பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய நிலையில, முறைமாமன் படத்துல தன்னோட இயக்கத்துல நடிச்ச குஷ்புவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சுந்தர் சி இயக்குன முறைமாமன் படத்துல ஜெயராம் கூட இணைஞ்சு குஷ்புவும் காமெடி கலாட்டா பண்ணியிருப்பாங்க. அந்த கூட்டணி அந்த காலகட்டத்துல ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது. படம் சுந்தர் சிக்கு மட்டும் இல்லாம குஷ்புவோட கெரியருக்கும் பெஸ்ட்டாவே அமைஞ்சது. இதுக்கப்புறமா இவங்களோட காதல் தெரிஞ்சப்போ ரசிகர்களுக்கு அது இன்ப அதிர்ச்சியா இருந்தது. ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட, இயக்குனர்கள் கூடயும் பணியாற்றிட்டு வந்த குஷ்பு, வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர் சுந்தர் சி கூட காதல் அப்படிங்கிற செய்தி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. ஆனாலும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷங்களா மனமொத்த தம்பதிகளா அவங்கள நிலைநிறுத்தியிருக்காங்க. அவங்களோட காதல் பயணத்துக்கு சாட்சியா 2 மகள்களையும் சிறப்பான முறையில கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒருத்தர் நடிப்புலயும், இன்னொருத்தர் தயாரிப்புலயும் ஈடுபட இருக்கிறதா குஷ்பு தன்னோட பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சுந்தர் சி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசும்போது, தான் குஷ்புவ பார்க்காம அவங்க கிட்ட காதல சொல்லாம இருந்திருந்தா, இன்னொரு நடிகைய தான் தேர்ந்தெடுத்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகை சௌந்தர்யாவ தனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னும், அவங்க மேல அளவுக்கு அதிகமான கிரஷ் இருந்ததாவும் சுந்தர் சி சொல்லியிருக்காரு. சௌந்தர்யா ரொம்பவுமே நல்ல கேரக்டர் அப்படின்னும், அவங்கள மாதிரி ஒரு பொண்ண பார்க்கறது அபூர்வம் அப்படின்னும் சுந்தர் சி சொல்லியிருக்காரு.